தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல சிதம்பரம் நடராஜர் கோவில், தில்லை நடராஜர் ஆலயம் சைவ மற்றும் வைணவ ஒற்றுமைக்கு சான்றாகவும் ஆன்மீக ரகசியங்கள் நிறைந்த இடமாகவும் திகழ்கிறது. இதன் புராண கதை, சிதம்பரம் ரகசியம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகள் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தில்லைவனம் சிதம்பரம் தவசிகள் நிறைந்த காடாக இருந்தது. அவர்கள் தங்கள் அகந்தையினால் இறைவனை விட தங்களே உயர்ந்தவர்கள் என்று எண்ணினர். சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்தில், மகாவிஷ்ணு மோகினி உருவத்திலும் வந்து அந்த முனிவர்களின் அகந்தையை அடக்கினர். இதன் இறுதியில் சிவபெருமான் ஆடிய நடனமே ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசேஷனின் அவதாரமான பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவபெருமானின் இந்த தாண்டவத்தை காண தவம் செய்து தில்லையில் அந்த தரிசனத்தை பெற்றனர். சிதம்பரம் பஞ்சபூதங்களின் தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகிறது. இங்கு இறைவன் உருவம் நடராஜர், அரு உருவம் ஸ்படிகலிங்கம் மற்றும் அருவம் வெற்றுவெளி என 3 நிலைகளில் காட்சியளிக்கிறார். கருவறையில் நடராஜருக்கு வலது பக்கத்தில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையை விலக்கி தீபாராதனை காட்டும் பொழுது உள்ளே திரு உருவம் ஏதும் இருக்காது. மாறாக தங்கத்திலால் ஆன வில்வ மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். நம் மனதில் அறியாமை என்னும் திரையை, அதாவது மாயையை விளக்கினால் அங்கே இறைவனை தரிசிக்கலாம் என்பதே இதன் ஆன்மீக ரகசியம். கோவிலின் பொன்னம்பலத்தில் கூரை மனித உடலின் செயல்பாடுகளை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. 21,600 தங்க ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக சுவாசிக்கும் 21,600 மூச்சு காற்றை குறிக்கும். ஒவ்வொரு ஓட்டிலும் சிவாய நம என்ற மந்திரம் பொறிக்கப்பட்டு உள்ளது. 72,000 தங்க ஆணிகள் மனித உடலில் உள்ள 72 நாடிகளை குறிக்கும் விதமாக ஓடுகள் ஆணிகளால் பொருத்தப்பட்டுள்ளன. 72,000 ஆணிகள் ஓடுகளால் பொருத்தப்பட்டுள்ளன. மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிக்கிறது. இதன் மேல் உள்ள 9 கலசங்கள். சிவபெருமான் நடராஜராக காட்சி தரும் அதே வளாகத்தில் மகாவிஷ்ணு கோவிந்தராஜ பெருமாளாக சயன கோலத்தில் வீற்றிருக்கிறார். சிவபெருமான் ஆடிய தாண்டவத்திற்கு மகாவிஷ்ணுவே நடுவராக இருந்து அந்த நடனத்தை ரசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரே இடத்தில் நின்றபடி நடராஜரையும் கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசிக்கும் அபூர்வ அமைப்பு இக்கோவிலில் உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.